ரெடி. பேசுங்க பேசுங்க. ஓகே பாஸ். சார் நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். பிட் அடித்தவன், ஃபோனை பார்த்து எழுதுனேன், பக்கத்தில் பார்த்து எழுதுனேன், படித்து எழுதுனேன், எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டிடாதீங்க. இந்த நீங்கள் எப்போவுமே கார்டு ஒன்று போடுவீங்கல்ல, இந்த ரீல்ஸில் அதெல்லாம் ஊருட்டுன்னு, அந்த மாதிரி கார்டு ஒன்று போட்டுருங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே செம் ப்ராக்டிக்கலாக தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு ஏதாவது விளையாட்டுக்காக சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு சீரியஸாக ரீல்ஸ் எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. என்னடா அது இப்போதானே நம்ம ட்ரெண்டாக மாற்ற போகிறோம். இதுக்கடா மாற்றணும். டான்ஸ் வீடியோ போட்டோமா நல்லா இருக்கா, அவ்வளோதான். நான் லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோக்கு எல்லா ஸ்டாஃப்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சார் இங்கே கேளுங்க சார். சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க, நம்ம மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், படிக்கிறவங்க நடிக்கிறேன், நல்லவங்க மாதிரி நடிக்கிறோம் பொண்ணுங்க, ஏன் சில டாப்பர்ஸ் கூட மாட்டுற மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த கார்டை போட்டுருங்க. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயாக போஸ்ட் போட்டுக்கலாம். அது உண்மையாக இருந்தாலும் கூட யாரும் உங்களால்கிட்ட கேட்க மாட்டாங்க. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் அதுக்கு நம்ம என்கொயரி தான். நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டேய் சார் நமக்கெல்லாம் யார் சார் விட்டு கொண்டு போக சொல்கிறீங்க? இவங்க நம்பிலாம் கொண்டு வர முடியாது சார், நானே கொண்டு வரேன். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் என்கொயரிக்கு லேட்டாக போய் எல்லா சப்ஜெக்டில் அரியர் போட்டுட்டு போகிறாங்க. ஏய் யார் நான் மாற்றி விட்டுருக்கேன். நான் ரிஸ்க் எடுத்தான் அது. ரிஸ்க் நீங்கள் எடுங்கடா, நான் என்ன எடுக்கணும்? எல்லா ஸ்டாஃபும் என்ன தாண்டா பிடிச்சி கேட்குறாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சைன் வாங்க போனால் அப்படியே எல்லாம் கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. குட் மார்னிங் சார். இந்த கிளாஸ்ல ஒரே நாள் 3 பேர் விட்டு அடிச்சு மாட்டியிருக்காங்க. அவங்க 3 பேர்கிட்ட கேட்டா நீங்க தான் விட்டு கொடுத்தா சொல்றாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? சார் இல்லை சார், நடந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நான் முந்தின நாளே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் படிச்சுட்டு சார். அதுவும் இல்லாமல் எனக்கு அடுத்த நாள் ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சு கிளம்பிட்டேன் சார். நீங்க விட்டு கிடைச்ச 10 பேர் பார்த்துக்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சார் அவங்க பொய் சொல்கிறாங்க சார். எனக்கு ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அவங்க கஷ்டமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குங்க சார். அவங்க என்னை மாட்டி விடுறதுக்காக